கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியே சனி பகவான். அவர் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது பண வரவு ஸ்தானத்துக்கு போறார். பணவர ஸ்தானம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம சொல்லுவோம் ஜாதகத்துல. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே போறார். இப்ப பூரட்டாய் 4ஆம் பாதத்துக்கு போய் உத்திரட்டாய் 4 பாதம் ஏறி அடுத்து ரேவதி 4 பாதத்துல இருக்க போகிறார். அங்கிருந்து 3ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்த்து மண், மனை, வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பார். சனி பகவான் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இப்ப கும்பராசி மண்டலம் முடக்குனா சனி பகவானே முடக்கு, மகர ராசி மண்டலம் முடக்கு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா சனி பகவானே முடக்கு. அப்போ சனி பகவான் பாதிப்படைந்திருந்தால் மண், மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இது எல்லாத்தையும் பிரச்சனை செய்வார். அவர் நல்ல அமைப்புல இருக்கான்னு வச்சுங்களேன். இப்ப விஸ்கமம் நாமயோகமாக இருக்கிறது, சகுனி கரணமாக இருக்கிறது, கௌலவ கரணமாக இருக்கிறது அப்படின்னா அந்த நாமயோகங்களுக்கு சனி பகவான் நன்மை செய்வார். விஸ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகமாக இருக்கிறது அப்படின்னா சனியை யோகாதிபதி, அவர் 4ஆம் பார்வையாக பார்த்து மண்மனைகளை ஏற்படுத்த போகிறார். அதே போல அவரே அவயோகியா வர்றார், முடக்காதிபதியா வர்றாருன்னா அங்க பிரச்சனையை செய்வார். 7ஆம் பார்வையாக சனி பகவான் மீனத்திலிருந்து கன்னியை பார்க்க போகிறார். அது லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வரும். அப்ப 8ஆம் இடம் ரொம்ப நாள் தீராத வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னா சனி பகவானே நீதிமான், தர்ம தேவதை, கர்ம காரகன், அதை வந்து தீர்த்து வைப்பார். இல்ல சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அங்க புதிதாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண போகிறார் அப்படிங்கிறதா விஷயமே. அப்ப சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்ப லாப ஆதாயங்கள் வருவது, நீங்க வந்து இடம் பூமி வாங்குறது, நீங்க அரசியல் வெற்றிகள், இது எல்லாமே. இதுல கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு பொதுவாகவே நம்ம சொல்றது என்னன்னா, கும்பத்துல செவ்வாயோ கும்பத்தில் சூரியனோ இருந்தால் அவர்கள் அரசியல் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பொதுவாக நன்மையே செய்யும், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டுகள் தேர்தல் நடக்கும் பொழுது மீனத்திலிருந்து இவங்க லக்னத்துக்கு 8ஆம் இடமான பொதுமக்கள் தொடர்பு ஸ்தானத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் அரசு, அரசியல், பொதுமக்கள் தொடர்பு, பொதுமக்களும் நீங்களும் கனெக்ட் ஆகிறது, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது, மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க. இப்போ சனி பகவான் நிறைய நன்மைகள் செய்யறதுக்கும் காத்திருக்காரு.